Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் bracelet making class 7 பார்க்கலாம். இல்லை வாட்ச் வச்சு எப்படி bracelet மேக் பண்ணுறது, அதோட நான் ஸ்டோன் பீடுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி ஆட் பண்ணுறது மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 70 rupees. நான் ஒன்று மட்டும்தான் வீடியோக்காக வாங்கினேன். இதோட நம்ம ஆட் பண்ண இந்த செயின் ஹூக் எல்லாமே நமக்கு தேவைப்படும். இந்த பீடு தான் வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் நம்ம போடும்போது கியர் வயரில் தான் நம்ம போட முடியும். எலாஸ்டிக்லேயும் போடலாம். இது வந்து நான் கியர் வயரில் தான் நான் போடுறேன். கியர் வயருக்கு கண்டிப்பாக நம்ம கியர் லாக் தேவைப்படும். நீங்கள் எந்த கலரில் கியர் வயர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலரில் கியர் லாக் போடுங்க. அதுக்கப்புறம் நான் பீட்ஸ் 3mm பீட்ஸுமே இதில் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு கலரில் 3mm பீட்ஸு 3 எடுத்து வச்சுருக்கேன். நான் போடும்போது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் நான் ஆட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த செயினுமே கனெக்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதை நான் என் கையில் போடும்போது ரொம்பவே லூஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதை கொஞ்சம் டைட் பண்ணேன். அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சில்வர் கலரில் தான் நான் கியர் வயர் எடுத்திருக்கேன். எதுக்காக சில்வர் கலர்னால் நம்மளோட வாட்ச் டயல் வந்து சில்வர் கலரில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த இடத்துல கோல்டு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். நம்ம டபுள் லைனாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த டபுள் லைன்லேயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் லாக் கொடுத்துமே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். டேரெக்டாக பீட்ஸுமே கொடுத்துக்கலாம். நான் அப்படியே டேரெக்டாக பீட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த சைடு லாக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு அப்புறம் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த கலர் கிராக்கல் பீடு ஒன்று நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் பீடு ஒன்று ஆட் பண்ணுவேன். நல்லா டைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் தெரியக்கூடாது, இல்லாட்டி ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் பீட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் பீட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிராக்கல் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே சேம் கலர் பீடாவுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். பாருங்கள், ஒரு கிராக்கல் பீடு, ஒரு ஸ்டோன் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் கிராக்கல் பீடு, மறுபடியும் நான் வந்து ஒரு ஸ்டோன் ஆட் பண்ணுவேன். ரெண்டு சைடுமே ரெண்டு ஸ்டோன் ஆட் பண்ணிக்கலான்ட்டு நான் அந்த மாதிரி 4 எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் பீட் தேவையோ அந்த கலர் பீடு ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் சொன்ன மாதிரி என்னோடய சைஸ்க்கு வந்து 22 பீட்ஸ் வந்து போதுமானது. இதில் நம்ம வாட்ச் டயல் ஆட் பண்ணுறோன்னா அந்த வாட்ச் டயலை மெஷர் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எத்தனை பீடு குறையுதுன்னு பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நேராக இந்த வாட்ச் மட்டும் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ஆர் 6 பீட்ஸ் உங்களுக்கு குறையும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே மெஷர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ நான் இது போடும்போது பார்த்தீங்கன்னா நான் 5 பீட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து 3mm கோல்டு பீடு. இது ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது போட்டிருப்பேன் நான். இதுவுமே 3 பீட் ஆட் பண்ணியிருப்பேன். 3 பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியர் லாக் போடணும். கியர் லாக் போட்டுட்டு ஒரு ஜம்ப்ரிங் போடுறதோ இல்லை நீங்கள் செயின் ஆட் பண்ணுறதோ எதுவுமே அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கியர் லாக் அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செயினையும் அதுக்குள்ளே ஹோல்குள்ளே அந்த கியர் வயருக்குள்ளே விட்டுட்டு இப்போ அந்த 2 கம்பியையும் ஃபஸ்ட்டு நம்ம கியர் லாக்குள்ளே விடுறோம். அந்த செயின்குள்ளே விடக்கூடாது. கியர் லாக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பீட்குள்ளே இதை விட்டுட்டு தான் நீங்கள் அதை கட் பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பீட்குள்ளே விடாமையே உங்களுக்கு நான் இழுத்து இதிலே காமிச்சிருப்பேன். நீங்கள் ஒவ்வொன்றா டைட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி டைட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வாட்ச் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணது லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கியர் லாக் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் நல்லா கீழே தள்ளி டைட் பண்ணிங்கன்னா பீட்ஸ் எல்லாம் போயிட்டு வாட்ச் கிட்ட டைட் ஆகிடும். இப்போ நான் தள்ளி விடுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் தள்ளி விடுங்க. இந்த கியர் லாக் மட்டும் நீங்கள் கீழே தள்ளி விட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் வயர் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெளியில் இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பீட்குள்ளே விடும்போது அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இழுத்து டைட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் கியர் லாக்குக்கு பக்கத்தில் இருக்க அந்த பீட்குள்ளேயும் இந்த ஒயரை விட்டுட்டு இழுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வீடியோக்காக உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். இது மாதிரி அந்த பீட்குள்ளே விடாமையே இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்குள்ளே சொருகி பார்த்தீங்கன்னா சொருகிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு தான் முன்னாடியே நீங்கள் அந்த ஒரு பீட்குள்ளேயுமே சொருகிட்டு டைட் பண்ணிக்கணும்.
பாருங்கள், அதில் நீங்கள் சொருகி விட்டால் கூட போகாது. ஏன்னா நம்ம அது ரொம்ப டைட் பண்ணிட்டோம். அதனால் போகாது. நான் அதை அப்படியே கட் பண்ணி நான் விட்டுட்டேன். ஏன்னா இது என்னோட தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த சைடு போடும்போது உங்களுக்கு நான் ஒரு பீட்குள்ளே விட்டுட்டு எப்படி டைட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ கியர் லாக்கை அந்த ப்ளையர் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதுதான் ஒன் சைடு நான் போட்டது. நீங்கள் அந்த கியர் ஒயர் பாருங்கள், வெளியில் தெரியுது. ஏன்னா நான் அந்த பீட்குள்ளே அந்த கியர் ஒயரை நான் விடலை, கிளியராக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு சைடு இப்போ வந்து நான் அதே மாதிரி அதே கலரில் நான் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த சைடு எவ்வளோ பீட்ஸ் போட்டனோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஒரு ஸ்டோனு, ஒரு கிராக்கல் பீடு, ஒரு ஸ்டோனு, ஒரு கிராக்கல் பீடு, அதுக்கப்புறம் 5 பீட் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் வந்து 3 mm பீட் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு கியர் லாக் போட்டு அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் ஹூக் போட போகிறேன். இதுதான் இந்த சைடுக்கான ப்ராசஸ். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கியர் லாக் போடுறேன். கியர் லாக் போட்டுட்டு அந்த லாப்ஸ்டர் ஹூக்கை நம்ம கனெக்ட் அதையுமே நான் இதே மாதிரி விட்டுக்கலாம். இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த கம்பி வந்து கொஞ்சம் அங்கங்கே மடங்கி இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கியர் லாக் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த சைடு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சைடு போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டு காமிக்கிறேன், அது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் போட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டோனு, அப்புறம் ஒரு பீடு, மறுபடியும் இப்போ ஒரு ஸ்டோன் போடுறேன். பாருங்கள், கியர் லாக் அந்த சைட் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அது ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீடு நம்ம ஜெல்லி பீடையும் நம்ம போட்டுக்கலாம். நான் அந்த சைடு எத்தனை பீட் போட்டனோ அதே பீடு தான் இந்த சைடுமே நான் போட்டேன். பாருங்கள், அந்த சைடு எத்தனை கவுண்டிங்கோ அதே மாதிரி இந்த சைடுமே நான் போடுறேன். நான் சொன்ன மாதிரி இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கையில் போடும்போது எனக்கு ரொம்பவே லூஸாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துட்டு நான் பீட்ஸை குறைச்சி தான் அந்த ஹூக்கை நான் எடுத்துட்டேன். அந்த கோல்டு கலரில் ஒரு செயின் மாதிரி கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துட்டேன். அது போட்டதுனால எனக்கு லூஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த 3 mm பீட் வந்து 3 ஆட் பண்ணுறோம். 3 போட்டதுக்கப்புறம் ஒரு கியர் லாக் போடுறோம். கியர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹூக்கு போடுறோம். ஹூக் போட்டுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த கம்பியை கியர் லாக்குள்ளே விடணும். கியர் லாக் போடுறேன் பாருங்கள். கியர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹூக்கையுமே நான் உள்ளே விடுறேன். இப்போ இதை விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பியை அப்படியே மடக்கி கியர் லாக்குள்ளே விடுறோம். கியர் லாக்குள்ளே விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே இழுத்து கட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பீட்குள்ளே விட்டு வெளியே இழுங்கன்னு சொன்னேன். நான் இப்போது உங்களுக்கு அது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கியர் லாக்குள்ளே விடுறேன் பாருங்கள். கியர் லாக்கோட ஹோல் உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும். அந்த 4 கம்பியுமே உள்ளே போகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு பீட்குள்ளே நான் விட்டுட்டு இழுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இழுக்கும்போது லூஸாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கியர் லாக்கை கீழே தள்ளி டைட்டன் பண்ணி மேலே இருக்கிற அந்த ஹூக்கை வெளியே இழுக்க உங்களுக்கு டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கம்பியை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறம் கியர் லாக்கில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பாருங்கள், அங்கே லூஸு இருக்குது நமக்கு. அதனால் நீங்கள் இன்னும் தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா இழுத்து டைட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கிறோமோ அந்தளவுக்கு பீட்க்கு நடுவில் நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏன்னா ஒரு பீட்குள்ளே விட்டுட்டு எடுத்துட்டேன். ஸோ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மறுபடியும் இன்னொரு பீட்குள்ளே அதை விடலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விட முடியாது. டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விடலாம். டைட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக விட முடியாது.
இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த செயின் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, லிங்க் செயின் மாதிரி ஹூக்கு மாட்டுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்ல, அது எனக்கு எக்ஸ்ட்ரா பெருசாக இருந்தது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு அதை லாக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் என் கையில் போடும்போது எனக்கு அது லூஸாகவே இருந்தது. பிரேஸ்லெட்டுக்கே நமக்கு அந்தளவுக்கு லூஸாக போட மாட்டோம். ஸோ வாட்ச் டயல் நம்ம பிரேஸ்லெட் வந்து லூஸாக போட்டால் பார்க்க நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ நான் 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நான் கியர் ஒயர் கொடுத்து அதை நான் வந்து லாக் பண்ணேன். அதுக்கு நான் செயினே ரிமூவ் பண்ணேன் பாருங்கள். இது உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தான் இது காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு செயின் நான் எடுத்துகிட்ருப்பேன். இப்போ எனக்கு அது டைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த செயினை ரிமூவ் பண்ணி அந்த 3mm பீடுமே நான் ஒன் சைடு ஒன்று எடுத்துட்டேன். அந்த பீடு 3 ஆட் பண்ணேன் பாருங்கள். இந்த செயின் நான் எடுத்துட்டேன் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த பீட்ஸுமே நான் எடுத்துட்டேன். இப்போது 4 பீட்ஸ் தான் இருக்கும் பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே, அந்த ஸ்க்ரீனில் இருக்க பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இந்த சைடு அந்த சைடு 4 பீட் தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னே 5 பீட் ஆட் பண்ணேன். அதில் இந்த சைடு அந்த சைடு ஒரு பீடை எடுத்துட்டு அந்த ஹூக்கையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் மறுபடியும் இந்த வாட்சை நான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணி நான் எடுத்தேன். இப்போது இதில் நம்ம 2 in 1 மாதிரி ஒரு சாமை ஆட் பண்ணோம் இல்லைங்களா. நம்ம இப்போ வாட்சை கைக்கு மேலே கட்டுறோம். இப்போ கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி இந்த சாம் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு கீழே நம்ம எங்கே நம்ம ஹூக்கு மாட்டுறோமோ அதை தவிர்த்து கொஞ்சம் ஒரு பீடு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் 2 பீட் தள்ளி தான் அந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் சாம் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு 13 minutes 13.5 போயிடுச்சு. கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் இருந்தது. என்னால் ஸ்பீட் பண்ண முடியல, ஏன்னா புரியாது அப்படிங்கிறதுனால. என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்ஸ் எதுனாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாம் போய் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறதுனால உங்களோட விருப்பம், அப்படி பார்த்து கற்றுக்கிறதுனால கற்றுக்கோங்க. இப்போ இந்த சாம் நான் 2 பீட் தள்ளி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஜம்ப்ரிங்கை அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ப்ரெஷர் கொடுத்து டைட்டன் பண்ணிக்கிறேன். எங்கே ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரியும். பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் பீட்ஸ் மட்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோன் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கலர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணணுமோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். இந்த வாட்ச் டயல் பிரேஸ்லெட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் பீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்ஸுமே மேக் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் கிளாஸஸ்க்காக நான் மேக் பண்ணேன். பாருங்கள், வாட்ச் வந்து ஒர்க் ஆகுது. நான் இது ஒன்று மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே போட்டிருக்க 6 வீடியோஸில் நான் 2 பிரேஸ்லெட் 3 பிரேஸ்லெட் அப்படி தான் மேக் பண்ணியிருப்பேன். போயிட்டு பாருங்கள். இன்னும் இதுக்கப்புறம் வீடியோஸும் நான் போடுவேன். அது கண்டிப்பாக நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.